வணக்கம். முருகன், திருநெல்வேலி. இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு, அதாவது ஒரு பூ, இப்போ பார்க்குறீங்களா, இது வந்து பூ, பிச்சி பூ. இந்த பூவுக்கு அவர் உடுத்தி விற்கிறாராம். எதை? அழகை. அதை உடுத்தி விற்று அது எவ்வளோ அழகாக இருக்குன்றத ரசிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுக்காராம். அவைகளை காட்டிலும் உங்களுக்கு உடுத்தி வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படிங்க. ஆகையால் நீங்கள் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை போடுவோம் அப்படின்றத குறித்து கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடி போகிறாங்க. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வேத பகுதி. அதாவது கடவுளுடைய சிருஷ்டிப்பில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் வாழ்க்கை தான் அந்த பூவுக்கு, அந்த புல்லுக்கு. அறுத்து வச்சிங்கன்னா, அடுத்த பூவை பறித்து வச்சிங்கன்னா அடுத்த நாள் அது காஞ்சி தூர தான் போடணும். அது அடுப்பில் தான் போட முடியல, எரிக்க தான் உதவும். அப்படியாப்பட்ட ஒரு பூவுக்கு ஒரு புல்லுக்கு கூட கடவுள் வாழ்க்கை கொடுக்குறாரு. ஒரு நாள் உன்னுடைய வாழ்நாள் அப்படின்னு சொல்லி. அவைகளை காட்டிலும் நீங்கள் எவ்வளோ கிரேட்ஃபுல்லான ஆள் அப்படின்றத நீங்கள் நம்புங்க அப்படின்றார். உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு வாழ்க்கையை நான் கொடுத்துருக்கேன், வச்சுருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த கவலைப்படாத, பயப்படாதன்னு சொல்லி வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 365 நாட்களுக்கும் சொல்கிற மாதிரி 365 தடவைக்கு மேலே வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பயப்படாத, கவலைப்படாத அப்படின்னு. ஏன்னா நம்ம கவலைப்படுவோம், பயப்படுவோம்னு தெரிஞ்சு தான் அப்படி சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. அதனால் 365 நாட்களும் உங்களுக்கு ஒரு வேதம் சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா உங்களை உண்டாக்கினவர் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் ஒன்றே ஒன்று தான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். என்கிட்ட கேளு, என்ன நம்பு, ட்ரஸ்ட் அப்படிங்க. கடவுளை படைச்சவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா நம்மளை படைத்த கடவுள் நம்மளுக்கு என்ன வேணுன்றத நம்ம அவர்கிட்ட தான் கேட்க முடியும். என் கண், என் காது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த தலையில் உள்ள முடி எத்தனை முடி இருக்குதுன்னு எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டிங்கன்னா சத்தியமாக அவங்களுக்கு தெரியாது. இல்லை என் பிள்ளைகிட்ட போய் என் பிள்ளைக்கு தலையில் எத்தனை முடி இருக்குதுன்னு என்கிட்ட கேட்டாலுமே எனக்கு சத்தியமாக தெரியாது. இல்லை என் தலையில் எத்தனை முடி இருக்குதுன்னு நான் எண்ணி பார்த்ததுன்னா இது வரைக்கும் நான் எண்ணி பார்த்ததே கிடையாது. கடவுள் சொல்கிறாரு பாருங்க, உன் தலையில் எத்தனை முடி இருக்குன்னு கேளு, நான் உனக்கு சொல்கிறேங்க. ஏன்னா அதை எத்தனை முடின்னு கூட வச்சது நான். என்கிட்ட கேளு. நீ வேறு யார்கிட்டையும் எல்லாமே போய் கேட்டுக்கிட்டு இருக்க. கேட்க வேண்டிய ஆளு நான். ஏன்னா நான் தான் உண்டாக்கினவர். உலகத்தில் வேறு யாருமே இதை சொல்லலை. கடவுள் சொல்கிறாரு பாருங்க, உன்னை உண்டாக்கினவன் நான், என்கிட்ட கேளு, நான் ஆன்சர் பண்ணுறேன்ப்பா உனக்கு, நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் இருக்கேன், என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும் கேளுங்க. ஏன்னா அவர் சொல்கிறாரு, எல்லாம் தேவைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கேட்குற யாரோ அவங்களுக்கு நான் கொடுக்கேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் நம்பி அவர்கிட்ட தைரியமாக போய் கேட்கலாம். ஏன்னா அவர் நல்ல தகப்பன், ஒரு நல்ல சகோதரன். ஒரு நாளும் என்கிட்ட வரல நான் புறம்பே தள்ளுவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நாளும் உங்களை புறம்ப தள்ளாத ஒரே ஒரு ஆளுன்னா உண்டாக்கின கடவுளாகிய ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். நம்பி அவரிடத்துல வரலாம், கெட்டதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். தைரியமாக அவர் கிருபாசனத்தில் வரக்கடவர்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறது வேதத்தில், அப்படி தான் சொல்லுது. அதனால் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அவர்கிட்ட தைரியமாக போய் கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.